Hello guys, welcome to my channel. This is Bala and good morning. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கன்னியாகுமரியில நமக்கு வந்து day 2 சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். எல்லாரும் பாருங்க முன்னாடி பாருங்க. இல்ல நேத்து இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க ஃபுல்லா. கைஸ் இப்போ சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ரூம் போயிட்டு இருக்கோம். கூட்டம் பாருங்கள், நேற்று நான் சொன்ன மாதிரியே காலையில் எவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்குது போட்டிங் அப்படின்ட்டு. அண்ட் கைஸ் இதுதான் நேற்று நம்ம தங்கியிருந்த ரூம். இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். இந்த ரூமில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 3 ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அதுதான் ஸ்பெஷல். ரூம் எடுக்கிற வரைக்கும் எங்களுக்குமே தெரியாது, வந்து பார்த்தா தான் தெரியுது 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் 1 2 3. போலாமா? எஸ். ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டோட ஊருக்கு போக போகிறோம். ஸோ நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தெருவில் தான் இருக்குது. என்னடா நடுத்தெரு அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் மிடில் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு, தமிழில் வந்து நடுத்தெரு அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சந்துக்குள்ளே அந்த ஷீட் போட்டிருக்காங்க பாருங்கள், மெட்டல் ஷீட். அந்த ரைட்டில் போனால் நம்ம ரூம் அங்கே தான் எடுத்துருந்தோம். இந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஓஷன் ஸ்ப்ரே அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. 1500க்கு ஓகே வித் ஏசி 5 பேருக்கு. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. ஒரு 1 நைட் அப்படி ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரூம். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் தாத்தா தான் ஒன்றாவது வந்து வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணி எங்கள் தாத்தா சாமி வரும். சாமி வந்து அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. அந்த உண்டியில் இறக்குறது பூஜை பண்ணுறது. வெளியே சொல்ல இல்லை, பஸ் ஏறி நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சின்ன சின்ன திங்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஸோ இந்த கடையில் தான் இருக்கோம். ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ பாருங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எங்களோட டார்ச்சர், எங்களோட தங்கச்சிக்கு இந்த சின்ன சின்ன கிளிப்பு, அதுக்கப்புறம் ப்ரேஸ்லைட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ கைஸ் இது வந்து இந்த லேடிஸ் வந்து கொண்டை போட்டு தலையில் வச்சுக்கோங்களேன், அது இது தங்கச்சிக்கு வாங்கிட்டு இருக்கேன். கம்மி பண்ணா கண்ணாடி எவ்வளோ? 250 ரூபா. வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ கைஸ் கண்ணாடி 250 ரூபா. நல்லா இருக்கு. அங்கே அப்படியே பாருங்கள், இந்த பழைய காலத்து கேமராஸ் எல்லாம் இருக்குது. அது 220 ரூபா கொடுங்க தலைவரே. இல்லைம்மா இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் அப்படிதான் ஷார்ட் பண்ணாது. இல்லை பழசு மாடல் அதுதான் தலைவர். இல்லை அவருக்கு இந்த மாதிரி எடுப்போம் 60 ரூபா உள்ளது. அப்படி கலர் மாறாது. இதெல்லாம் கலர் போயிருங்களா? எதுவுமே கலர் போகாது. நான் கலர் போகாதுன்னு சொல்கிறேன். புரியா உங்களுக்கு? இப்படி இருக்கிறனால நீ போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் போகாதுன்னு சொல்கிறேன். எங்களுக்கு மேக்ஸிமம் மாறாதுன்னா தண்ணி தூக்கி குடிச்சிங்களா? கேனோட
நல்லா இருக்காங்க. எதுக்கு இப்போ இது வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா? ஆ வீட்டுக்கா? உங்கள் வீட்டுக்கா? அது போட முடியாது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கலந்து எல்லாத்தையும் இருக்கும். கோயிலை வச்சு அப்படி வச்சு ஒன்றும் பண்ணாங்க. எதுவுமே பண்ண தேவையில்லை. இவ்வளோ ஒரு டிஷர்ட்டில் ஃபுல் பண்ணி காலி காசு இருக்கா? சரிண்ணா, ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஆ அது பெண்ணில் இருக்கு. வேணாம் வேண்டாம் வா, போதும். இப்படியே ஏறிக்கலாம் வா. தண்ணி இங்கே இப்படிலாம் வராது. தண்ணி வேணா வேகம் பாசம் வரும். ஆனால் கைஸ் செம்ம அருமையான இடம். ஸோ இது சிக்கன், இது வந்து கூட்டு.